நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் தனியார் காட்டேஜ் விடுதிக்கு கிணறு வெட்டும் பணியில் ஈடுபட்ட கோத்தகிரியைச் சேர்ந்த 2 தொழிலாளர்கள் மீது மண் சரிந்து விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அனுமதியின்றி கிணறு தோண்டிய காட்டேஜ் நிர்வாகம் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? நீலகிரி மாவட்டத்தில் கட்டடங்கள் கட்டவும் கிணறு வெட்டுவதற்கும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதனையும் மீறி பல்வேறு இடங்களில் அனுமதியின்றி கட்டடங்கள் கட்டவும் கிணறு வெட்டவும் ஜேசிபி இயந்திரம் கொண்டு பாறைகள் உடைக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நீலகிரி மாவட்டம் கீழ்கோத்தகிரி அருகில் உள்ள ஒன்னண்டி பகுதியில் தனியார் காட்டேஜ் கட்டுமான பணிகள் பெரிய அளவில் நடைபெற்று வருகின்றன. இங்கு அரசிடம் உரிய அனுமதி பெறாமல் கிணறு தோண்டும் பணி நடைபெற்று வந்ததாக கூறப்படுகிறது. சுமார் 30 அடி ஆழத்தில் கிணறு தோண்டும் பணியில் 5 தொழிலாளர்களை ஈடுபடுத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் காலை 11:30 மணி அளவில் திடீரென கிணற்றின் மேல் பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டு கிணற்றுக்குள் மொத்தமாக விழுந்திருக்கிறது. அப்பொழுது பணியில் ஈடுபட்டிருந்த 2 தொழிலாளர்கள் மீது டன் கணக்கான மண் விழுந்ததில் அவர்கள் மண்ணுக்குள் புதைந்தனர். இதைக் கண்டு பதறிப்போன சக தொழிலாளர்கள் அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் போராடி ஒருவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். ஆனால் அவர் செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மற்றொரு நபரை எவ்வளவு போராடியும் மீட்க முடியாத சூழலில் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். விரைந்து வந்த அவர்கள் மற்றொரு நபரை சடலமாக மீட்டுள்ளனர். இந்த சோக சம்பவத்தில் குண்டாடா பிரிவு பகுதியைச் சேர்ந்த 50 வயதான செல்வன், 40 வயதான சதீஷ் ஆகியோர் உயிரிழந்திருப்பது தெரியவந்துள்ளது. நீலகிரியில் பாதுகாப்பற்ற முறையில் நடைபெறும் இதுபோன்ற கட்டுமான பணிகளால் தொழிலாளர்கள் மண்ணில் புதைந்து உயிரிழக்கும் துயரங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது. இந்த விபத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கூறி கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக கோத்தகிரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்குடியில் கழுத்து வரை குடித்துவிட்டு சொகுசு காரை ஓட்டி வந்த நபர் காரை தறிகட்டு ஓட்டி சாலையோர பள்ளத்தில் இறக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. போதை நபர் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? தண்ணி அடித்துவிட்டு தறிகட்டி காரை ஓட்டிச் சென்று சாலையோர புதருக்குள் சரக்கென்று பார்க்கிங் செய்த குடிமகன் ரிலாக்ஸாக படுத்து கனவு கண்டு கொண்டே ரெஸ்ட் எடுத்த காட்சிகள் தான் இவை. இவரை போன்ற பொறுப்பற்ற போதை ஆசாமிகளுக்கு போக்குவரத்து போலீசார் சொல்லிக் கொடுக்க போகும் பாடம்தான் என்ன? தஞ்சாவூரில் இருந்து காரைக்குடிக்கு ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக காரின் உரிமையாளர் குடும்பத்தினரை அழைத்துக் கொண்டு சென்றிருக்கிறார். குணமான டிரைவரான குணசீலன் குடும்பத்தினரை பத்திரமாக இறக்கிவிட்ட பின் குணத்தை இழந்த சீலனாக மாறியிருக்கிறார். தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டியாக மாறிய குணசீலன் நேராக காரை டாஸ்மார்க்கிற்கு விரட்டியிருக்கிறார். டாஸ்மார்க்கை கண்டதும் வண்டி சர்ரென்று பிரேக் அடித்து நின்றிருக்கிறது. அங்கு கழுத்து வரை குடித்துவிட்டு கால்கள் கதகடி ஆட காருக்குள் வந்து கபீரென ஏறியிருக்கிறார். போதை தலைக்கேறிய நிலையில் போர்த்திக் கொண்டு தூங்குவதை விட்டுவிட்டு நான் காரை ஓட்டியே தீருவேன் என ஸ்டார்ட் செய்துள்ளார். நெடுஞ்சாலையில் காரை விரட்டிய அவர் சிறிது நேரத்திலேயே போதை தலைக்கேறிய நிலையில் செவ்வாய் கிரகத்திற்குள் யாருடைய அனுமதி இல்லாமல் சென்றுவிட காரோ சாலையோர பள்ளத்தில் சென்று புதருக்குள் சொருகி பாதுகாப்பாய் நின்றுள்ளது. அப்பொழுதும் விடமாட்டான் இந்த வீரன் என காரை பின்னோக்கி எடுத்து செவ்வாய் கிரகத்திற்கு ஓட்டிச் செல்ல முயன்று கொண்டிருந்தார். சம்பவ இடத்திற்கு ஓடி வந்த அப்பகுதி மக்கள் காரின் எஞ்சினை நிறுத்தியதுடன் மது போதையில் இருந்த குணசீலனை காரில் இருந்து வெளியே தூக்கி வந்தனர். அப்பொழுதும் அலட்டிக்கொள்ளாதவர் எதுவுமே நடக்காதது போல் பொதுமக்களிடம் போர்டு மீட்டிங்கில் பேசுவது போல பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார். இது குறித்து தகவல் அறிந்து காரைக்குடி வடக்கு காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர். காரில் வேறு யாரும் இல்லாததால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் சொகுசு காருக்கு ஏற்பட்ட சேதத்தை விட
ஓட்டுநரின் பொறுப்பில்லாத செயலே அனைவருக்கும் ஆத்திரத்தை கண்டவெறிக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இவர்களை போன்றவர்களால் தான் பெரும் விபத்துக்கள் நிகழ்ந்து அப்பாவிகள் விபத்தில் சிக்க நேரிடுகிறது. இதுபோன்று குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை எடுப்பார்களா? அதுவும் கடுமையான நடவடிக்கை.